வாழ்க வளமுடன். நாம இந்த ஒண்ணுமில்ல கான்செப்ட் பத்தி பேசிட்டு இருந்தோம். நத்திங். அது ஒண்ணுமில்லைன்னா உண்மையிலே ஒண்ணுமில்ல அர்த்தம் இல்லை. அது எப்படி ஒண்ணுமில்லைன்னு சொல்றாங்கன்னா, அசைவதுதான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும், அசையாதது கண்டுபிடிக்க முடியாது இல்லைங்களா? ஒரு எண்ணம் தோன்றுவதால் எண்ணம் தெரிகிறது. எண்ணமே தோன்றாவிட்டால் என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாது. அத கொஞ்சம் சிம்பிளா வளர்க்கணும் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே இந்த ஆற்றல் அப்படிங்கிறது தெரியும். எனர்ஜி, அதுதான் ஆற்றல். அந்த எனர்ஜி தான் இந்த பிரபஞ்சத்தையே இயக்கி கொண்டிருக்கிறது. எல்லா இயக்கங்களும் எனர்ஜி தான் காரணம். நான் பேசி கொண்டிருக்கிறேன், எனர்ஜி தான் காரணம். நீங்க கேக்குறீங்க, அதுவும் எனர்ஜி தான் காரணம். ஆக இந்த எனர்ஜி அப்படிங்கிறது பத்தி பேசும்போது பிசிக்ஸ்ல பொதுவா சொல்லுவாங்க பொட்டென்ஷியல் எனர்ஜி, கைனட்டிக் எனர்ஜி. அப்புறம் இன்னொன்னு சொல்லுவாங்க, நீ என்னதான் கூட்டி கழிச்சு பார்த்தாலும் ரெண்டும் ஒரு கான்ஸ்டன்ட் தான். P plus KE is the same. ஆமா, இந்த பொட்டென்ஷியல் அப்படிங்கிறது தான் நத்திங். கைனட்டிக் அப்படிங்கிறது தான் எவ்ரிதிங். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, சத், சித், அனந்தம். சத்துனா பொட்டென்ஷியல், ஆனந்தம்னா கைனட்டிக். இந்த பொட்டென்ஷியலுக்கும் கைனட்டிக் நடுவுல வருது சித்து. சித்து தான் கன்வர்ஷன். பொட்டென்ஷியல கைனட்டிக்காகவும் கைனட்டிக்க பொட்டென்ஷியலாகவும் மாற்றக்கூடிய திறமை உடையது சித். இந்த சித்தை அறிந்தவர்கள் தான் சித்தர்கள். தெரிஞ்சுக்க, சத்து பொட்டென்ஷியல், சித்து கன்வெர்டர், ஆனந்தம் கைனட்டிக். ஆக இந்த பொட்டென்ஷியல் சொல்லும் பொழுது அதுல நீங்க தேடி தேடி பார்த்தாலும் ஒன்றும் கிடைக்காது. அத அப்படி தேடி பார்த்தோன்னு வச்சா என்ன இருக்கும்? எனர்ஜி இருக்கணும் இல்லையா? பொட்டன்ஷியல் எனர்ஜிங்கிறீங்க, எனர்ஜி இருக்கணும் இல்லையா? எனர்ஜின்னா ஒரு அசைவு இருக்கணும் இல்லையா? ஆற்றல் இருக்கணும் அப்படிலாம் கேட்கலாம். கரெக்ட், அப்படிதான் கேட்குறாங்க. பொதுவாக absolute space is the static state of universe. Universe is the kinetic state of absolute space. Between the absolute space and the acting universe is the energy consciousness, energon. எலக்ட்ரான் கேள்விப்பட்டிருப்பீங்க, போட்டான் கேள்விப்பட்டிருப்பீங்க, நியூட்ரான் கேள்விப்பட்டிருப்பீங்க, புரோட்டான் கேள்விப்பட்டிருப்பீங்க, எனர்கான் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்ப கேள்விப்படுகிறது. எனர்கான்னா energy and consciousness put together. Where there is energy, there is consciousness. Where there is consciousness, there is energy.
அதுதான் the bridge between potential and kinetic. ஸோ இந்த எனர்கான் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு அறிவு இருக்குது, அதற்கு ஆற்றல் இருக்குது, ஆனால் உருவம் இல்லை. அது ஒரு பொருள் இல்லை, அதால் உருவம் இல்லை. அந்த ஆற்றல் எங்கு கிடைத்தது என்றால் காந்த களம். காந்த களம் என்பது அசைவது. எந்த ஒன்று அசைந்தாலும் அதிலே அறிவு இருக்க வேண்டும். அறிவு இல்லாமல் அசையாது. சொல்லுவாங்க இல்லையா, அவனன்றி ஓர் அணுவும் அசையாது என்றால் என்ன அர்த்தம்? அறிவின்றி ஓர் அணுவும் அசையாது. ஆகவே இறைவன் அசையாதவன். பிரபஞ்சம் அசையும். நாம் அசையும் நிலையிலே இருக்கிறோம், பேசிக்கொண்டிருக்கிறோம். நாம் மௌன நிலை, மௌனம்னா பேசாம இருக்கிறது இல்லை, எல்லாத்திலையும் மௌன நிலை அடைந்தால் அந்த இருப்பை அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. நன்றி. ஒண்ணுமில்லை. மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.